பசிக்குதா? 10 நிமிஷத்துல நல்ல மொறு மொறுன்னு ஆனியன் ரவா தோசை டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ரவா தோசை செய்யறதுக்கு ரவையும் பச்சரிசி மாவும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்துக்கோங்க. மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு நிறைய சேர்த்துட்டீங்கன்னா தோசை கிறிஸ்பியா வராது. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்ல மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தாராளமாவே ஊத்தலாம். ஏன்னா ரவா தோசை மாவுக்கு மாவு நல்லா தண்ணியா இருக்கணும். இப்ப இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. இப்ப பாருங்க ரவை நல்லா ஊறி எவ்வளவு கட்டியா இருக்கு. இப்ப தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மாவு நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல பொடியா சாப் பண்ணி வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நல்லா பொடியா நறுக்குன இஞ்சி துண்டுகள், மிளகுன்னு இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்திருக்கிற, நீங்க முழுசா சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருளை சேர்த்தீங்கன்னா தோசை ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். அது என்னன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்தீங்கன்னா இந்த ரவை ஊறாது. அதனால நம்ம தோசை ஊத்தும் போது தோசை ரொம்பவே நல்லா கிறிஸ்பியா வரும். இப்ப மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி, ஒரு 4 பொருளை சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த சட்னி ரெடி ஆயிடும். தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துருங்க. தோசை மாவும் ரெடி, சட்னியும் ரெடி. தோசை ஊத்திடலாமா? இந்த மாவு இந்த மாதிரி சுத்தி ஊத்தணும். நல்லா தண்ணியை ஒரு டைமும் நல்லா கலக்கிட்டு ஊத்தணும். நெய் இல்லைன்னா எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இது பாருங்க நல்லா செவந்து வருது. அவ்வளவுதாங்க, நல்ல மொறு மொறுன்னு ஆனியன் ரவா தோசை வித் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்க.